ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம வந்து XAUUSD கோல்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் மூலியமாக உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மண்டே மார்க்கெட்டில் எப்படிலாம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பயோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மார்க்கெட்டோட லைவ் அனாலிசிஸ் எல்லாமே சார்ட்டாக போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை ஜாயின் பண்ணி நீங்களும் பாருங்கள். அண்ட் நம்ம வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுற சார்ட் வந்து நிறைய பேர் என்ன டைம் ஃப்ரேம்னு கேட்டிருக்கீங்க. எப்போவுமே நான் போஸ்ட் பண்ணுறதுல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் 15 இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸு, 5 மினிட்ஸ்னால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிளியராக. 5 மினிட்ஸ்னால் 5ன்னு இருக்கும். இதுவே 1 ஹவர் மாதிரினா 1 ஹெச்ன்னு இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். நான் உங்களுக்கு என்ன சார்ட்டு என்ன டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து சார்ட்டை நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேங்கிறது இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பிளேஸில் இருக்கிற, அதாவது உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், இந்த கேண்டிலுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் வந்து இங்கே எல்லாமே வந்து எடுக்க முடியாமல் இருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து நல்லாவே ஸ்விப் பண்ணி எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே ஒரு சேனல் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட்டு இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக மேலே வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வரும்போது நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து செல் என்ட்ரி கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு மார்க்கெட் இதிலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக டபுள் பாட்டம் மாதிரி டபுள் டாப் அடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த டபுள் டாப் அடிக்கிறப்ப நம்ம வந்து செல் என்ட்ரி கொடுத்துருப்போம். நம்ம டெலிகிராம் சேனலில் கீழே வரும்போது நம்ம செல் என்ட்ரி கொடுத்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 550 பிப்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ரிஜெக்ட் இருந்து நல்லாவே கீழே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 3 டைம் எடுத்த சப்போர்ட்டு 4th டைம் இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த இடத்த அப்படியே இந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி நம்ம ட்ராப் பண்ணது வந்து பிரேக் அவுட் பண்ணி நல்லாவே புல்லிஷாக மேலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பாங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கோம். கோல்டில் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாமே உங்களுக்கு லைவாகவே அனலைசிஸ் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் இதுலேயே நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு செல் என்ட்ரி கொடுக்கும்போதே இந்த லைன் எல்லாம் ட்ராப் பண்ணியிருப்போம். இந்த 2 ரெசிஸ்டன்ட்டையும் கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணோம். நம்ம எப்போ அதை கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணோமோ அதுலேருந்து தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளேஸ் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருந்து கீழே வந்தாங்க. கீழே வரும்போது ப்ரீவியஸாக இருக்க ஒரு சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து புல்லிஷாக மேலே வந்திருப்பாங்க. உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் காட்டினாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எவ்வளோ அக்யூரேசியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த பிளேஸ் வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல செல் எடுத்திருப்போம், மார்க்கெட் நல்லாவே கீழே வந்திருக்கும். நம்ம இன்னும் நல்ல பெரியஸாக செல் வரும்னு நினச்சிருப்போம். பட் நம்மளோட ட்ரையல் செல் வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்கும். மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக இந்த பிளேஸ், அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற பிக் சப்போர்ட் இந்த இடம் பார்த்தா தெரியும். இந்த வால்யூம் இது நியூஸில் வந்த வால்யூம் தான். பட் இது அதனால நல்ல ஒரு வால்யூம். ஏன்னா இந்த இடத்துல வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து நல்லா சப்போர்ட் தான் எடுத்துருக்காங்க. இது கீழே வரவே விடாம மார்க்கெட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்தோடனே சின்னதாக ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் தான் பண்ணியிருப்பாங்க. கிளியராக பார்த்தாலே தெரியும், டபுள் பாட்டம் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கேண்டில் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இந்த இடத்துல எவ்வளோ சப்போர்ட் இருக்குங்கிறத பார்த்தா தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டேப் பண்ண உடனே மார்க்கெட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே மார்க்கெட்டால் இந்த இடத்துல எங்கேயுமே க்ளோஸ் பண்ண முடியாமல் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா வந்த வால்யூம் மட்டும் இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வால்யூம்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து சேனல் பேட்டர்னா பிரேக் அவுட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். எப்போவுமே சப்போர்ட்டில் வந்து இவ்வளோ பெரிய வால்யூமு, அதுவும் விக்கே இல்லாமல் இருக்கும். இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜூம் கூட வந்து கட்டுறேன். விக்கே இல்லாமல் மார்க்கெட் நல்லா புல்லிஷாக மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி சின்னதாக ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்த உடனே சின்னதாக ஸ்ட்ரகிள் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் விக்கே இல்லாமல் பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், விக்கே இல்லாமல் பிரேக் அவுட் பண்ணாங்க. மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக நல்லா மேலே வந்துட்டாங்க. மேலே வந்தோடனே மார்க்கெட்டில் வந்து பர்ஃபெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். இப்போ இப்படி இந்த இடத்துல மார்க்கெட் வந்த உடனே சின்னதாக ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இப்படி பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாங்க. திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ட்டு, அதாவது மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் தான் இது சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா இது ரெசிஸ்டன்ட் தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்தோடனே மார்க்கெட் சின்னதாக ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போனாங்களா. இப்போ மேலே போன மார்க்கெட்டு திரும்ப இங்கே எல்லாம் நடந்திருக்கு. மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு தானே மேலே போனாங்க. அதே தான் இப்போ இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. பட் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகிறப்ப இங்கே ஒரு சைக்காலஜி நம்பர் இருக்கும். அதாவது இந்த இடம்
இது பார்த்தாலே உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். 4400 இந்த சைக்காலஜி நம்பர் வந்து ஓவர் நைட்ல வந்து பிரேக் அவுட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 900 பிப்ஸ் கிட்ட மார்க்கெட் நல்லாவே மேல வந்திருப்பாங்க. ஸோ இன்னுமே மார்க்கெட் வந்து ஒரு 1500 பிப்ஸ் போற அளவுக்கு பெரிய நியூஸும் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து முடிஞ்ச வரை இங்க வந்தவுடனே கொஞ்சம் சைட்வேஸ் ஆயிட்டு, மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து திரும்ப கீழ வந்து அதாவது இந்த பிளேஸ்ல எல்லாம் மார்க்கெட்ல எல்லாருமே பையா செல்லன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மார்க்கெட் நல்லா எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்தாங்க. கீழே வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோனை வந்து நம்ம ட்ராப் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த சப்போர்ட்டுக்கு தான் மார்க்கெட் வந்து கிளியரா இப்போ வந்துகிட்டே இருக்கிறாங்க. மண்டே மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒன்றும் கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் திரும்பவும் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இப்படி கண்டினியூ ஆகி மேலேயும் போடலாம். கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா வால்யூமா பிரேக் அவுட் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போயிட்டு போய் வாங்காதீங்க. கீழே திரும்ப எப்படி பார்த்தாலும் நீங்கள் 4400லேருந்து 4405 வரைக்கும் மார்க்கெட் எப்பயாச்சும் இங்கே வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் பை பண்ணீங்கன்னா மார்க்கெட் திரும்பவும் நல்லாவே புல்லிஷாக மேலே போவாங்க. மேலே போகிறப்ப டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4440லேருந்து 50 வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வால்யூம் ஜென்ரேட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக 470லேருந்து 75 வரைக்கும் மார்க்கெட் நல்லாவே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்ல இருந்து திரும்பவும் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு கேப் டவுன் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி வந்தாங்கன்னா திரும்ப மார்க்கெட் கீழேயே வந்து திரும்ப இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட்டோட கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் மேட்ரு. மார்க்கெட் இந்த இடத்துல வந்து திரும்பவும் மண்டே மார்க்கெட்டில் கீழே இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக புல்லிஷாக மேலே வருவாங்க. மேலே வரும்போது இந்த இடத்துல இருந்து எங்கே இந்த மார்க்கெட் வந்து ரிவர்சல் லைவ் புல்லிஷாக மேலே வராங்களோ அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இது ஒரு கரெக்ஷன் மட்டும் போட்டு வெயிட் பண்ணுங்க. எங்கேருந்து மார்க்கெட் மேலே வராங்களோ அப்போ நீங்கள் நல்லா புல் பேக் வரும்போது அதில் பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தேர்ட் டைம் திரும்ப இங்கே எங்கேயாவது டச் பண்ணும்போது மார்க்கெட் திரும்ப வால்யூமாக ஜென்ரேட் பண்ணி மேலே தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் இன்னும் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த பிளேஸில் மார்க்கெட் என்ன இப்போ பேட்டர்ன் யூஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போக போகிறாங்கிறது தான் மேட்டர். அதை கரெக்டாக ஃபைன் பண்ணிவிட்டு லோ வரும்போது பை பண்ணுங்கள். முடிஞ்ச வரை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு லைனை வரைஞ்சிட்டு நீங்கள் சப்போர்ட்டுன்னு நினச்சிக்கிறீங்க. நீங்க வரைகிறப்ப மார்க்கெட் கண்டிப்பா சின்னதா அப்படி கீழே வரும்போது ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறோம் தெரியும் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் நிறைய லாஸ் பண்ணீங்க. முடிஞ்ச வரை எப்பவுமே பெருசா வரீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த இடம் வரும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ப்ரீவியஸா மார்க்கெட் இந்த இடத்துல நல்லா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் திரும்ப இங்கே வரும்போது சப்போர்ட் எடுக்கும். நம்ம கரெக்டாக கீழே வரும்போது பை பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு என்னதான் கீழே வந்தாலும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 டைம் வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இடத்துல உங்களால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு. அதாவது 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னாலே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு கேண்டில் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்ட மார்க்கெட் இந்த இடத்துல ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும். பட் நீங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா இங்க இருக்கிறப்ப பை பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த கீழே இருக்கிற போது யாருமே பை பண்ண மாட்டீங்க. மார்க்கெட் இங்க மேல போனோம்னு பை பண்ணுவீங்க. திரும்ப மார்க்கெட் கீழே வந்து உங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். கீழே வந்து என்ன செல் பண்ணுவீங்க. மார்க்கெட் திரும்ப மேல வந்துடும். எப்பவுமே சப்போர்ட்ல ஆல்மோஸ்ட் எவ்வளவு மார்க்கெட் கீழே வருதோ கீழே பை பண்ணுங்க. அப்படி இல்லையா மேல நீங்க பை பண்ணாலும் பரவாயில்ல, கம்மி லாட்ல பை பண்ணுங்க. இந்த மாதிரி இடத்துல மார்க்கெட் கீழே வரப்ப திரும்ப ஒரு சின்ன கம்மி லாட்டை வச்சு பை பண்ணி கண்டிப்பா ஹோல்டு பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் தான் வரும். இதுக்கு கீழே மார்க்கெட் எப்போ ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் இப்படி இந்த இவ்வளவுதான் வைப்பாங்க. ஒரு சின்னதா வைக்கிறாங்களோ வச்சுட்டாங்கன்னா மார்க்கெட் அவ்வளவுதான் ஃபர்தரா கீழே வரும். அப்போ வேணும்னா நீங்க வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாப் லாஸ் அப்போ நீங்க வச்சு எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட்டு எப்படி நீங்க செல் என்ட்ரி எடுக்கணும்னாலும் அதேதான். மார்க்கெட் ரெசிஸ்டன்ட்ல போய் டேப் ஆகும்போது டாப்ல செல் பண்ணுங்க. நீங்க மார்க்கெட் இப்படி கீழே வந்தோடனே இந்த பிளேஸ்ல வந்தோடனே இங்க எல்லாம் செல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லாக் ஆயிடுவீங்க. நிறைய இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாவே ஷார்ப்பா ஃபால் ஆனதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாச்சும் காட்டுவேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க செல் ஆயிட்டு திரும்ப மார்க்கெட் இங்க மேல போற மாதிரி காட்டுவாங்க. நீங்க இந்த இடத்துல மேல போறப்ப பை பண்ணிடுவீங்க. திரும்ப மார்க்கெட் செல் ஆகி கீழே வந்துடும். அதனால முடிஞ்ச வரை எப்பவுமே டாப்லயே பை பண்ணாதீங்க. செல் பண்ணுங்க. பாட்டம்ல மட்டும் பை பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் லைவ் அப்டேட் பண்ணுவேன்.